வணக்கம். தமிழ்நாட்டுல தேர்தல் களம் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்குங்க. மக்களோட ஓட்டுகளை வாங்க கட்சிகள் மாறி வாரி பண வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாங்க. ஆனா இந்த அறிவிப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற நிஜமான கணக்குகள் என்ன? வாங்க இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். தலைப்புல சொல்ற மாதிரி உண்மையாவே மக்களுக்கு பண மழை பெய்ய போகுதா இல்ல இது வெறும் எலெக்ஷன் டைம்க்கான ஒரு கவர்ச்சி அறிவிப்பு தானா? வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம். பாருங்க, இந்த முழு விஷயத்தோட மையமே இந்த ரெண்டு ஆபரேஷன்கள் தான். ஒரு பக்கம் மாநில ஆளும் கட்சியோட ஆபரேஷன் 5K, இன்னொரு பக்கம் அதுக்கு போட்டியா மத்திய அரசு அறிவிச்சிருக்கிற ஆபரேஷன் 12K. இந்த ரெண்டு திட்டங்களும் என்ன, அது எப்படி வேலை செய்ய போகுது? சரி, முதல்ல ஆளும் கட்சியோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்துருவோம். இந்த ஆபரேஷன் 5K பேர்ல அவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டத்தோட பின்னணி என்ன? இது எப்படி மக்கள்கிட்ட ஓட்டுகளை கேட்க போகுது? இந்த ஆபரேஷன் 5K அப்படிங்கிறது ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிற மாசாந்திர மகளிர் உரிமை தொகையான அந்த 1000 ரூபாயோட கோடை கால சிறப்பு நிதியா இன்னொரு 2000 ரூபாயும் சேர்த்து கொடுக்குற ஒரு திட்டமா சொல்லப்படுது. இது மூலமா பெண்களோட வாக்குகளை ஈர்க்கிறது தான் முக்கியமான நோக்கமா இருக்கு. இது சம்பந்தமா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னோட நீண்ட அரசியல் அனுபவத்தை வச்சு மக்களோட தேவைகளை நேரடியா புரிஞ்சுகிட்டு தான் திட்டங்களை உருவாக்குறதா சொல்லியிருக்காரு. இது கட்சியோட அனுபவத்தையும் அர்ப்பணிப்பையும் மக்கள் கிட்ட கொண்டு போற ஒரு முயற்சியா தான் பார்க்கப்படுது. ஓகே, இப்போ இந்த அரசியல் செஸ் கேம்ல அடுத்த கட்டத்துக்கு போலாம். மாநில அரசோட திட்டத்துக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி மத்திய அரசு ஒரு பெரிய மூவ் எடுத்திருக்கு. ஆமாங்க, இந்த நடவடிக்கைய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்றாங்க. திமுகவோட திட்டத்தை முறியடிக்கிற மாதிரி ஆபரேஷன் 12K பேர்ல ஒரு மெகா திட்டத்தை மத்திய அரசு கையில எடுத்திருக்கு. ஆமா, நீங்க பாக்குறது சரிதான். 12,000 ரூபாய், இதுதான் மத்திய அரசோட திட்டத்தோட மையப்புள்ளி. ஆனா இந்த பெரிய தொகை எப்படி மக்களுக்கு கிடைக்க போகுது? இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த 12,000 ரூபாய் எங்கிருந்து வருது? இது ஏதாவது புது திட்டமா இல்ல வேற வழியில இந்த பணத்தை கொடுக்க போறாங்களா? இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இது ஒன்னும் புத்தம் புதுசா கொடுக்கற காசு இல்ல. அதுக்கு பதிலா கேஸ் சப்சிடி, உரமானியம், PM கிசான் மாதிரி பல திட்டங்கள்ல ஏற்கனவே பெண்டிங்ல இருக்கிற தொகையெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு மெகா பேக்கேஜா மக்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு அனுப்ப போறாங்களாம். சரி, இந்த பணப்பரிமாற்ற திட்டங்கள் மட்டும் அல்லாம பாஜக தலைமையிலான கூட்டணி அவங்களோட தேர்தல் அறிக்கையில இன்னும் நிறைய வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்கு. அதெல்லாம் என்னன்னு இப்போ ஒரு நசர் விடலாம். இங்க பாருங்களேன், குடும்ப தலைவிகள், இளைஞர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ்னு சமூகத்தோட எல்லா தரப்பு மக்களையும் கவர் பண்ற மாதிரி வாக்குறுதிகள் அடுக்கி வச்சிருக்காங்க. மாசாந்திர உதவியிலிருந்து கல்விக்கடன் தள்ளுபடி, இலவச சிலிண்டர்னு ஒரே அதிரடி அறிவிப்புகளா இருக்கு. இந்த டேபிள பார்த்தாலே ஒவ்வொரு குரூப்பையும் எப்படி டார்கெட் பண்ணிருக்காங்கன்னு நல்லா புரியும். பண சம்பந்தப்பட்ட வாக்குறுதி மட்டும் இல்லைங்க, மாநிலத்தோட வளர்ச்சி சம்பந்தமாவும் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. மதுரை எய்ம்ஸ், சென்னை மெட்ரோ வேலையை சீக்கிரம் முடிக்கிறது, போதைப்பொருள் ஒழிப்புக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட், அப்புறம் தைப்பூசத்தையே மாநில விழாவா அறிவிக்கிறதுன்னு பல ஏரியாவிலையும் டச் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த அரசியல் வாக்குறுதிகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிப்போம். அறிவிச்சிருக்கிற சில திட்டங்களோட பலன்களை நீங்க அடையணும்னா உங்களுக்கு என்னென்ன தகுதிகள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுங்கிற தகவலை இப்ப பார்க்கலாம். முதல்ல மத்திய அரசோட அந்த மெகா பேக்கேஜ்ல சொல்லியிருக்கிற PM கிசான் திட்டத்துக்கு கீழே பணம் வாங்க என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னு பாப்போம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆதார், நில ஆவணங்கள், பேங்க் அக்கவுண்ட், இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க KYC கண்டிப்பா அப்டேட் ஆயிருக்கணும். இல்லனா பணம் உங்க அக்கவுண்ட்டுக்கு வராது, பாத்துக்கோங்க. அடுத்ததா உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் மானியம் வாங்க என்ன செய்யணும்னு பார்க்கலாம். உஜ்வாலா திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா ஆதார், ரேஷன் கார்டு, வருமான சான்றிதழ் மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் தேவை. இதுக்கும் நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற கேஸ் ஏஜென்சிக்கு போய் KYC விவரங்களை அப்டேட் பண்றது ரொம்ப அவசியம். அப்போ ஒரு பக்கம் மாநில அரசு உடனடியா பணம் தரதா சொல்றாங்க, இன்னொரு பக்கம் மத்திய அரசு ஏற்கனவே வரவேண்டிய பணத்தை சேர்த்து தரதா சொல்றாங்க. இந்த எலெக்ஷன் டைம்ல வர்ற இந்த மாதிரி நிதி சார்ந்த வாக்குறுதிகள் நிஜமாவே நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா, இல்ல இதெல்லாம் வெறும் தேர்தல் கால கவர்ச்சி அறிவிப்புகளா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.